வணக்கம், வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நான்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா, ஒரே 1 வருஷத்துல எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சுட்டு, ஒவ்வொருத்தரையும் ராஜா, ராஜா மாரி, ராணி, ராணி மாரி வரலாம். எவன்கிட்டயும் பணி செய்யாம, பணிவிடை செய்யாம, எதுக்குமே குறைவில்லாம, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு துன்பம் இல்லாம வாழலாங்க. அப்படி ஒரு வாழ்க்கைய 1 வருஷத்துல மாத்த முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் இருக்காங்க பாருங்க, 1 வருஷம் கிடையாது. 1000 வருஷம் ஆனாலும் உங்களை மாற்றவும் மாட்டாங்க. மாற்றத்துக்கு உண்டான அறிவும் கிடையாது. அப்படி மாத்துறவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவும் மக்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா, நம்ம அறிவுக்கு ஏத்த மாரி தான் நாம செலக்ட் பண்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஆனா, நம்ம அறிவு சரியில்லன்னா, நாம செலக்ட் பண்றது எப்படி இருக்கும்? மோசமா தான் இருக்கும். அதனால சிந்திங்கடா மக்களா. அது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பதிவுல நாம பார்க்க போறது என்ன தெரியுமா? தொழிலெல்லாம் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அன்னைக்கு வந்து விவசாயம் பண்ணி எல்லாரும் வாழ்ந்துருந்தான். அந்த விவசாயம் பண்ண காலகட்டத்தில வந்து, சில பேருக்கு உண்டான அடிப்படை வாழ்வியல் வந்து அபகரிக்கப்பட்டு, நீங்கலாம் இந்த ஜாதி, நீங்கலாம் இப்படி உங்கள வந்து இப்படி தான் கடவுள் படைச்சாருன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு உண்டான நிலம், அவங்களுக்கு உண்டான இருப்பிட வசதி எல்லாம் பிடுங்கி, அவங்கள வந்து ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட்டம் கூட்டமா அமர்த்தி, நீங்க வந்து எங்களுக்கு இந்த தொழில் செஞ்சு தான் நீங்க வாழணும். நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடித்தட்டு மக்களா, தாழ்த்தப்பட்ட மக்களா அன்னைக்கு வாழ வச்சு, ஜாதிகள பிரிச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். அடுத்தவங்ககிட்ட வேலை செஞ்சா தான், நம்ம வந்து அந்த தொழில செஞ்சா தான் வாழ முடியுன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்குல மாறி 2 பேருக்கும் இடையில வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்குனாங்க. அந்த பணத்த நோக்கி எல்லாருமே செயல்பட ஆரம்பிச்சாங்க. பல நிர்வாகங்கள் எல்லாம் வந்துச்சு. அடுத்து கம்பெனி அப்படின்னு வந்துச்சு. வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டோம். படிப்பு அதுக்காக வேலைக்கு போறதுக்காக படிக்க ஆரம்பிச்சோம். அப்படி வந்துச்சு. ஆனா இன்னைக்கு சம்பாதிக்கிறது எப்படி தெரியுமா? அன்னைக்கு ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? "ஏய் உங்க வீட்ல என்னம்மா சாப்பாடு?" "எங்க வீட்ல சோறு, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு." "அப்படியா? நேத்தெல்லாம் எங்க போயிருந்தீங்க? ஆளே பார்க்க முடியல." "நாங்க வெளியில போயிருந்தோம்." அப்படின்னு ஊர்ல கூடி கூடி பேசிட்டு இருப்பாங்க இந்த பொம்பளைங்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து வேலைன்ற பேர்ல வந்து ஊர்ல யாரும் இருக்கிறதில்ல. எல்லாம் நகர்ப்புறம் நோக்கி வந்துட்டாங்க. நகர்ப்புறத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாம கூட வாழ்றாங்க. அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? செல்லுல வந்து வீடியோ எடுத்து போடுறது. "ஹாய் மக்களே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேயே நம்ம வீட்ல வந்து கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, சிக்கன் வறுவல், மதியம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல், சாதம், மீன் வறுவல், நைட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சப்பாத்தி மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்னன்னு பார்ப்போம்." அப்படின்னு வீடியோ முடிச்சிடுறாய்ங்க. இத பார்க்கறதுக்காகவே, அவங்க வீட்ல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அத பார்க்கறதுக்காகவே 40,000 பேர் வெயிட் பண்றான் சப்ஸ்கிரைபர். இன்னொருத்தர் வந்து கேரளால பார்த்தீங்கன்னா, தன் கணவன் மனைவி ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவே போட்டு சம்பாரிச்சுட்டான். இப்ப இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. மனுஷன் வாழ்க்கை எப்புட்றா போகுது? மனுஷன் தொழில் எத நோக்கிடா போகுது? மனுஷன் எண்ணம் எத நோக்கிடா